வணக்கம் பிரியமானவர்களே. தேவன் கடந்த காலம் தொடங்கி இந்த நாள் வரை அவருடைய ஜனங்களை வழி நடத்துகிறவராய் இந்த இடத்துல இருக்கிறார். 430 வருடம் ஏறக்குறைய மக்கள் அடிமைத்தனமான வாழ்க்கையில் எகிப்தில் இந்த இடத்தில் இருந்த பொழுது தேவனுடைய உதவிக்காக அவர்கள் கூப்பிடலிட்டார்கள். தேவன் அவர்களுக்காக இந்த இடத்தில் தன்னுடைய மனுஷன் மோசேவை தெரிந்து கொண்டு உதவியானதை இந்த இடத்தில் செய்தார். அவர்கள் வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு இந்த இடத்துல போகிற ஒவ்வொரு நாளும் தேவன் அவருடைய மனுஷர் மூலமாய் தொடர்ந்து வழி நடத்தல் இந்த இடத்துல கொடுத்தார். என்ன செய்யணும், எப்படியாக செய்யணும், எல்லாமே அவர்கள் இந்த இடத்துல தேவனுடைய வழி நடத்தல் மூலமா இந்த இடத்துல செய்தார்கள். தேவன் அவர்களோடு இருந்து அவர்களை இந்த இடத்துல பலனாய் தேவனுடைய திட்டம் நிறைவேறும்படியாக வழி நடத்தினார். ஆனா யார் தேவனுடைய வழியை புறக்கணித்தார்களோ, தேவனுடைய வழியை எதிர்த்தார்களோ, அவர்களால் ஒரு பொழுதும் வாக்களிக்கப்பட்ட தேசத்தை இந்த இடத்துல பிரவேசிக்க முடியல. மிக நிச்சயம் இதுதான் இந்த நாளும் பல மக்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியதா இந்த இடத்துல இருக்கு. சில மக்கள் எங்களோட பேசும்பொழுது நீங்க இந்த இடத்துல சந்திக்கிற பிரச்சனைகளை, நீங்க கடந்து போகிற அந்த வழிகளை எங்களோடு நீங்க இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ளும் பொழுது மக்கள் கேட்கிறாங்க, ஏன் என்னுடைய வாழ்க்கை இதே போல இருக்கு, ஏன் தேவனுடைய உதவியானது எனக்கு கிடைக்கல, ஏன் தேவனுடைய பதிலானது எனக்கு கிடைக்கல, ஏன் என் வாழ்க்கையில் இது நடக்கல, ஏன் வாழ்க்கையில் அது நடக்கல. தேவன் உங்களுக்கு வாழ்க்கையை மாற்ற விரும்பலன்றதில்ல, தேவன் உங்க வாழ்க்கையை நகர்த்த விரும்பலன்றதில்ல, தேவன் செய்ய தயாராக இருக்க. ஆனா தேவன் கொடுக்கிற அந்த வழியை நீங்க கீழ்ப்படுகிறவரா அந்த இடத்துல இருக்கீங்களா? தேவன் உங்களுக்கு என்ன செய்யும்படியாக அவர் உங்களை இந்த நடத்துகிறாரோ அந்த வழியிலே நீங்க நடக்கிறவரா இந்த இடத்துல இருக்கீங்களா? ஒரு குறிப்பிட்ட நேரம் மோசே தேவன் நோக்கி இந்த இடத்துல அவர் ஜெபித்தார், தேவனை எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு இதை செய்யுங்க, எங்களுக்கு அதை செய்யுங்க. தேவன் அப்படியா கேட்டா, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? ஜனங்களை முன்னோக்கி போக சொல். ஏன்னா செங்கடலுக்கு முன்பாக இங்க தேவனுடைய மக்கள் இந்த இடத்துல நின்று கொண்டிருந்த பொழுது பின்னாடி எகிப்தினுடைய பார்வோனுடைய ராணுவம் அவர்களை கொல்லும்படியாக இந்த இடத்துல வந்து கொண்டிருக்கிறது. தேவன் கேட்டார், என்கிட்ட முறையெடுக்கிறதுன்னு நீ செய்ய வேண்டிய செயலை செய், நான் உன் கூட இந்த இடத்துல இருக்க, நான் உனக்கு உதவி செய்யறேன். நாம செய்ய வேண்டியது தேவன் செய்யும்படியா எதிர்பார்த்தால் எப்படி இது சாத்தியம்? என எது தேவன் செய்ய வேண்டுமோ தேவன் அதை செய்கிறவரா இருக்கார். ஆனா எதை நாம் செய்ய வேண்டுமோ அதை நாம் மட்டும்தான் இந்த இடத்துல செய்ய வேண்டும். தேவன் உங்களோடு பேசுகிறது என்ன? இது குறித்து தொடர்ந்து நம்ம இந்த இடத்துல பேசுவதற்கு முன்பாக ஒரு சாட்சியை பாருங்க, பிற்பாடு நாம் இணைந்திருக்கலாம். தேவனுடைய இந்த வழியை தொடர்ந்து கவனிக்க முடியாது. எனக்கு 15 வயசு இருக்கும்போது கெட்ட பழக்கங்கள் நிறைய கற்றுக்கிட்டேன். புகைப்பழக்கம், குடிப்பழக்கம் எல்லாம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு 16 வயசு வரும்போது நான் கஞ்சா கடத்தலில் இணையக்கூடியவனாக இருந்தேன். அலகோஸ் மசையோ என்ற இடத்துல எனக்கு 2 வயசு இருக்கும்போது என்னுடைய அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அங்கே தான் என்னுடைய அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எங்களுக்கு சிறு வயதாக இருந்ததப்போ, எனக்கு 10 வயசு வந்தப்போ என்னுடைய அப்பா மேலே எனக்கு கோபம், கசப்பு. ஒரு தடவையாவது பார்த்தோன்னா அவரை கொலை பண்ணிடலான்ற ஒரு வெறி. இதனால தான் நான் வீதியில் நிறைய பசங்களை தெரிஞ்சுக்கிட்டேன், குடிக்க ஆரம்பித்தேன், கெட்ட பழக்கத்துக்கு அடிமையானேன். பிற்பாடு 16 வயசு ஆன பிற்பாடு நான் கஞ்சா அடிக்கிறதுனுடைய கடத்தலில் நான் ஈடுபட ஆரம்பித்தேன். கஞ்சா கடத்தல் அந்த கும்பலோடு நான் சேர்ந்து இருந்தேன். அங்கே அவங்க கூட சேர்ந்து நிறைய கெட்ட பழக்கத்தினுடைய அனுபவத்தை அங்கே தான் நான் கற்றுக்கிட்டேன். இந்த தொழிலினுடைய பாஸ் எப்போ இறந்தாரோ, அந்த கடத்தல் கும்பலில் நான் இருந்ததுனால அந்த பாஸுடைய இடத்தின் மீது எனக்கு ஆசை வந்தது. எப்போ நான் அவருடைய இடத்துல வந்தேனோ, இந்த கஞ்சா கடத்தலினுடைய இதில் எல்லாத்தையும் நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். இந்த கடத்தலில் சில பேரை நான் நேசித்தவங்களை விட வேண்டியதாக இருந்தது. ஏன்னா இந்த கடத்தல் கும்பலில் சில போராட்டங்கள், நிறைய யுத்தங்கள் வரும். நிறைய நிறைய இந்த மாதிரி திருட்டு வேலை நிறைய செய்வேன். நான் ஒரு முதலாளியாக இருக்கணுன்றதுக்காக கையில் ஏதாவது பொருள் இருந்தால் காரை உடைச்சி இந்த மாதிரி போலீஸ் கேஸ் கூட ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கடத்தல் காரியத்தில் இன்னும் நிறைய இந்த உலகத்தில் அனுபவத்தை பெறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. இந்த திருட்டு காரியத்துலேயும் அதாவது நிறைய விஷயம் செய்யணும்னு நினச்சா அங்கேயும் சில நண்பர்கள் கூட்டு சேர்ந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து இன்னும் மோசமாயிட்டேன். நிறைய கஞ்சா பொருட்களை நான் சேர்த்து வச்சுருந்தேன். இதனால் என் கூட கன்னோடு நான் சுற்ற வேண்டியதாக இருந்தது. இந்த கடத்தலில் நிறைய டீல் செய்யும் பொழுது எனக்கு கையிலையும் விலா எலும்புலையும் குண்டு தொலைஞ்சிருக்கு. 2 குண்டு. எப்போது நாங்கள் ஓடிக்கிட்டே இருந்தோமோ அந்த நேரம் எங்களுக்கு பின்னாடி அவங்களும் தொடர்ந்து ஓடி வந்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த நேரம் நான் ஓடி வந்த ஒரு இடத்துல, ஆனால் அது ஆலயம்ன்றது அப்போ எனக்கு தெரியாது. அங்கே வழிபாட்டு நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த வழிபாட்டில் அப்படியே கீழே விழுந்தேன். எல்லாருக்குமே ஒரு பதற்றமாகிடுச்சு. அங்கே போயிட்டு கதவு மூடின உடனே பின்னாடி இப்படி திரும்பி பார்த்த உடனே அங்கே ஒரு பெரிய ஒரு உருவம் மாதிரி, ஒரு கருப்பாக ஒரு நிழலாக பெருசாக
முகம் கூட தெரியல, முகம் இல்ல. நான் இப்படி கண்ண வச்சு இப்படி திரும்பி பார்த்தேன். எனக்குள்ள ஒரு தடுமாற்றம், ஒரு மோசமா இருந்தது. எனக்குள்ள ஒரு தோல்வியான எண்ணம், ஒரு எண்ணம் அதாவது இது ஏதாவது ஒரு நபரா, யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசலான்னு சொல்லிட்டு பார்த்தா, என்னுடைய எண்ணத்துல இந்த மாரி பேசலான்ற ஒரு எண்ணம். அப்பதான் அத நான் புரிஞ்சுகிட்ட ஒரு அசுத்த ஆவி. தோட்டம் நுழைஞ்ச அந்த இடத்துல நெறைய ரத்தம் போயிடுச்சு. என்னுடைய உடம்பெல்லாம் தோலெல்லாம் அப்படியே வெள்ளையா ஒரு மாரி ஆயிடுச்சு. என்னுடைய நினைவுகள் என்னை விட்டு போற மாரி இருந்தது. அப்போ எண்ணத்துல இந்த மாரி ஓடுது. நான் பேசல. ஆனா எண்ணத்துல இந்த மாரி ஓடுது. அப்ப நான் சொன்னேன், "ஆண்டவரே, நான் என்னென்ன பண்ணீங்களோ என் மீது இரக்கமா இருங்க ஆண்டவரே. என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு குடுங்க. என் வாழ்க்கைய மாத்துங்க." அங்க தான் எனக்கு மூச்சு வந்த மாரி, அதாவது மூச்சு இழுத்து விடுற மாரி, நார்மலா சுவாசமா வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நெறைய ரத்தம் போயிட்டே இருந்தது. நெறைய ஒரு சூழ்நிலை, இல்ல ஒரு டாக்டர் கிட்ட போலாமா? இல்ல வீட்டுக்கு போயிடலாமா? இந்த எண்ணம் மனம் திரும்புறது கிடையாது. "நீ அங்கேயே சாவணும்." அப்படின்ற எண்ணம். ஆனா எல்லாமே மாறிடுச்சு. அதாவது டாக்டர் பார்த்தாரு. ஏன் இது நடந்தது? ஏன்னா கடத்தல் கும்பல்ல தலைவனா இருக்கிறவங்கள சாகடிக்கணும். இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிற்பாடு ஒரு நாள் வீட்ல இருந்து குடிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ வாலிப கூட்டத்திலேருந்து சில பேர் வந்தாங்க. கூட பாஸ்டரும் இருந்தாரு. அவங்க மத்தியில. அப்போ அவங்க கதவ தட்டி கூப்பிட்டுருந்தாங்க. எப்போ நான் அந்த கதவு ஆனது திறந்தனோ, ஆலயத்தினுடைய வாலிபர்கள் இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், "என்னடா சர்ச்சிலேருந்து திரும்ப சர்ச்சா?" அப்போ பாஸ்டர் பேசினாரு. மகனே எப்படி இருக்க? நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அப்ப நான் சொன்னேன், "பரவால்ல, பரவால்ல இப்போ நல்லா இருக்கேன்." அப்ப அவர் சொன்னாரு, "அதாவது பாரு மகனே, நீ ஒரு பாரத்த சுமக்கிற, அந்த பாரத்த உன்ன விட்டு நீக்க விரும்புறேன் நானு." அப்பதான் அவர் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு. இயேசு சொன்ன வார்த்தை போல, "வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள். அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்." எப்போ இந்த வார்த்தை சொன்னாரோ, அதாவது என் வாழ்க்கை பாரமா, வேதனையா இருக்கிறது எனக்கு புரிஞ்சுது. அப்போ ஆண்டவருடைய வசனம் என்ன அதிலிருந்து விடுதலையாகும்படி செய்தது. அப்போதான் அவர் சொன்னார், "உன் வாழ்க்கை மாறும். உன் வாழ்க்கை புதிதா இருக்கும். நீ இதே போல இருக்க மாட்ட. நீ ஆண்டவருடைய ஊழியத்த செய்வ." அப்ப நான் சொன்னேன், "பாஸ்டர் விளையாடாதீங்க பாஸ்டர்." அவர் திரும்ப அதுதான் சொன்னாரு. "இல்ல பாஸ்டர், நீங்க விளையாடாதீங்க பாஸ்டர்" அப்படின்னேன். "நீ ஒரு நாள் செவ்வாய்க்கிழமையில வா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. என்னால அங்கெல்லாம் வர முடியாது பாஸ்டர். ஏன்னா, தெற்கேல இருக்கவங்க தான் என்ன சாகடிக்கணும்னு பார்க்குறாங்க. என்ன சாகடிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே அங்க தான் இருக்கிறாங்க. ஒரு வேளை நான் அங்க வந்தேன்னா, கண்டிப்பா என்ன சாகடிச்சுருவாங்க. அப்போ அவர் சொன்னாரு, "மகனே, யாராவது உன்ன சாகடிக்க வந்தாங்கன்னா, முதலாவது அவங்க என்ன சாகடிக்கணும். ஏன்னா தேவன் வாக்கு குடுத்திருக்கார். அவர் நம்மள பாதுகாப்பார். நீ தனியா வரல. உன் கூட தூதர்கள் வருவாங்க." எப்ப நான் சர்ச்சுக்கு வந்தேனோ, 2 பைக்ல மொத்தம் 4 பேர் வந்தாங்க. அப்ப என் கண்ண எடுத்து இப்படி பார்த்தேன். என்னடா வந்துட்டாங்களே! அப்ப சொன்னேன், "பாஸ்டர், இவங்க தான் என்ன சாகடிக்க போறதுக்காக வந்தாங்க." அப்ப அவர் சொன்னார், "நீ உள்ள வந்துரு." நான் அப்போ சர்ச்சுக்குள்ள வந்தேன். ஆலயத்தினுடைய துணையாளர்கள் எல்லாரும் வாசல்ல நின்னாங்க. ஆலயத்தினுடைய வாசல். அவங்க எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டே இருக்காங்க. பாஸ்டர் போயிட்டு ஆல்டர் மேல ஜெபம் பண்றதுக்காக போயிட்டாரு. அப்போ அவர் அங்கிருந்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ஏத்ததா இருந்தது. எல்லாமே எப்படி என் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே அவர் சொல்றாரு. எப்படி நடக்குது இது எல்லாமே? எப்படி சாத்தியம்? அப்படின்னு நான் யோசிச்சேன். அப்ப நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், "ஆண்டவரே, இப்ப நான் மீட்டிங் முடிச்சுட்டு நான் போறேன். கூட்டம் முடிச்சுட்டு போம்போது, அந்த பசங்க அந்த இடத்துல இருந்தாங்கன்னா, ஒருவேள அவங்க என்ன சாகடிக்கல, அங்கேருந்து போயிட்டாங்கன்னா, நான் உண்மையா உனக்கு ஊழியம் பண்றேன் ஆண்டவரே." அங்க தான் நான் உண்மையாவே மனம் திரும்புனேன். உண்மையாவே ஆண்டவர்கிட்ட நான் மனம் திரும்புனேன். அந்த நாள் ஆண்டவருடைய வார்த்தை என்ன தொட்டது. உண்மையா நான் மனம் திரும்பணுன்ட்டு. அப்போ கதவு திறந்து அங்க போய் பார்த்தா, இன்னும் 6 பேரு கூட வந்தாங்க. கையில ஆயுதத்தோட நான் எப்போ சர்ச்ச விட்டு வெளிய வருவேன்னு காத்திருந்தாங்க. அங்க உள்ள ஒரு அம்மா, லேவியருடைய அம்மா உள்ள இருந்தாங்க. நான் ஜெபம் பண்றத பார்த்தாங்க. உண்மையா மனம் திரும்புறத பார்த்தாங்க. அங்க இருக்க அவங்க பையன்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. அதாவது, "இவன் உண்மையாவே மனம் மாறிட்டான். தன் வாழ்க்கைய ஆண்டவர்கிட்ட குடுத்துட்டான் இவன்" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவன் உள்ள உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்றது, மனம் திரும்புறத நான் பார்த்தேன். உண்மையாவே வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நாள் எனக்கு இந்த வெள்ளிக்கிழமை, புதன், வெள்ளி இந்த மாரிலாம் ஃபோன் கால் வந்தது. கடத்தல் கும்பலோட பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. "இது போதும். இதோட நிறுத்திக்கலாம். சாவுக்கு சாவு, மரணத்துக்கு மரணம். இது போதும். இனிமே வேணாம்." அப்ப அந்த கும்பல் எல்லாருமே நின்னுருந்தாங்க. நான் சொன்னேன், "பார், நான் இனிமேலும் இந்த கஞ்சா அடிக்கிறது, இந்த கெட்ட பழக்கத்துக்கு, இந்த தவறான செய்கள், இந்த கடத்தல்ல நான் எதுவுமே ஈடுபட மாட்டேன். எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன். நான் ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சுட்டேன்." முன்னாடி போகும்போது ஆலயத்துக்கு ஒரு நடுக்கமா, பயமா இருக்கும். ஆனா எப்போ இந்த ஒரு பேச்சுவார்த்தை முடிஞ்சதோ, எனக்கு ஒரு சமாதானம் கிடைச்ச மாரி இருந்தது. சமாதானத்தோட நான் ஆலயத்துக்கு போனேன். அப்ப பாஸ்டர் ஜெபம் பண்ணதுக்கு கூப்பிட்டாரு ஆலயத்த. அங்க இருந்த எல்லா கடத்தல் கும்பல் இருந்த எல்லாருக்கும் ஒண்ணு சேர்ந்து நாங்க ஜெபம் பண்ணோம். பிற்பாடு நான் எல்லாரையும், "நீங்க எல்லாரும் பிரேயருக்கு வரணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அழைத்தேன்.
இங்கே வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும் யூனிவர்சல் ஆலயத்தில். அப்போ எல்லாருமே அந்த வழிபாட்டில் கலந்துக்கிட்டாங்க சனிக்கிழமையில். அங்கே எல்லாருமே கடத்தல் கும்பலில் இருக்கிற எல்லாருக்கும் அவர் மீட்டிங் எடுத்தார். எல்லா வாலிப பசங்க பிற்பாடு அவங்கள ஆலயத்துக்கு கூப்பிட்டோம். எல்லாமே ஆலயம் ஃபுல்லாக நிரம்பிடுச்சு. எல்லாருமே கடத்தல் கும்பலில் இருந்தவங்க தான். 3 மாசத்துல ஆலயம் நன்றாய் வளர்ந்தது. மாறினாங்க. நிறைய வாலிபர்கள் அங்கே எல்லாருமே மனம் திரும்ப ஆரம்பிச்சாங்க. எப்படி அதாவது கஞ்சா, சிகரெட்டு, குடிப்பழக்கம் எல்லாத்துலேருந்து மனம் திரும்பினாங்க. நானும் ஞானஸ்தானம் எடுத்தேன். தேவனிடத்துல நான் தீர்மானம் எடுத்தது. அது மட்டும் இல்லாமல் முதல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்தது இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி. அதனால் நான் தீர்மானித்தேன். உபவாசம் இருந்தேன், ஃபாஸ்டிங் இருந்தேன். நான் தீர்மானித்தேன் தேவனுடைய பீடத்து மேலே ஏறணுன்ட்டு. எப்போ தேவனுடைய பீடத்து மேலே என்னுடைய தியாகத்தை அர்ப்பணிச்சேனோ, பீடத்தை விட்டு இறங்கி வரும்போது தீர்மானித்தேன். அந்த உறுதி எனக்குள்ளாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நான் இரவு ஜெபத்தில் கலந்துக்கிட்டு ஆண்டவரை தேடினேன். முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடினேன். ஆண்டவரை அந்த அளவுக்கு முழு மனதோடு தேடினேன். எனக்குள்ளாக ஒரு ஆனந்தம், சொல்ல முடியாத அந்த சந்தோஷம் அழ ஆரம்பித்தேன். அன்னிலிருந்து என் மனசுக்குள்ளே ஒரு 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 வாஞ்சை ஆண்டவருக்காக. அப்போ அந்த உறுதியான வார்த்தை, நான் பரிசுத்தாவி, நான் உன் தகப்பனா இருக்கிறேன், உன் கூட இருக்கிறேன். அன்னையிலிருந்து நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவனா இருந்தேன். ஆத்துமாவை காப்பாற்றக்கூடியவனா மாறினேன். அங்கேருந்து தான் இன்னும் ஆண்டவருக்காக அதிகமாக ஊழியம் பண்ண ஆரம்பித்தேன். ஒவ்வொருத்தர்கிட்ட போய் சொல்ல ஆரம்பித்தேன். எனக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆவியை பற்றி, பரிசுத்த ஆவியை பற்றி சொல்ல விரும்பினேன். இனிமேல் நான் நிறைய ஆத்துமாவை காப்பாற்ற போகிறேன். என் வாழ்க்கை ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டேன் நான். பிற்பாடு என்னுடைய மனைவியை நான் அறிஞ்சேன். இன்னைக்கு திருமணம் நடந்திருக்கு. தேவன் எனக்கு ஏற்ற துணையை கொடுத்தார். நான் நேசிக்கக்கூடியவள், மிகவும் பலமானவள் விசுவாசத்தில். இன்னைக்கு தேவன் விசுவாசத்தில் இன்னைக்கு சந்தோஷமாக நான் இருக்கேன். என் வாழ்க்கை எந்த அளவுக்கு தேவன் மாற்றினார். தேவனுக்காக என்ன செய்ய போகிறேன்னு தெரியல. ஒரு நாள் நான் என்னுடைய மனைவிக்கிட்ட சொல்லியிருந்தேன், இது போல் எனக்குள்ளாக இன்னும் நிறைய ஆத்துமாவை காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஆண்டவருடைய பீடத்திற்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். வா போகலாம், உன் கூட நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னான். அப்போ எங்ககிட்ட இருந்த எல்லாத்தையும் எடுத்தோம். எங்ககிட்ட எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் விற்றுட்டு, சரி வா போகலாம், ஆண்டவருடைய ஊழியத்துக்காக செய்யலாம். இனிமேல் இந்த வாழ்க்கை என்னுடையது கிடையாது. இது ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை. ஆண்டவருக்காக நான் கொடுக்குறேன். ஆண்டவர் எதுக்கு இன்னைக்கு வச்சிருக்கார், எதுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சார், எதுக்கு எல்லாமே செஞ்சார். இன்னும் ஊழியம் பண்ணி ஆத்மாவை காப்பாற்ற போகிறேன்னா, இன்னைக்கு இங்கே இருக்கிறேன்னா தேவனுடைய ஊழியக்காரனா, தேவன் ஒருவர் தான் காரணம். இன்றைக்கு நான் தேவனை தெரிந்து கொண்டு ஆண்டவருடைய ஊழியத்தை நான் செய்ய ஆரம்பிக்கிறேன். ஒரு காப்பகம்லேருந்து வந்தேன்னா, ஒரு கஞ்சா பழத்து போதை பழக்கத்துக்கு அடிமையாகி இருந்தேன்னா, என்னை மாற்றி ஊழியக்காரனா தேவன் நிற்க வச்சிருக்கார். இன்னைக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். ஆண்டவருடைய பீடத்தில் தொடர்ந்து ஊழியம் செய்கிறோம். நல்லது மக்களே, இங்கே இந்த வார்த்தையானது இந்த இடத்துல கவனிங்க. மோசே தேவனிடத்துல முறையிடுதலை இந்த இடத்துல வைத்தார். தேவன் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஆனா தேவன் மோசேனிடத்துல சொன்ன வார்த்தையானது என்னன்றது கேளுங்க. இங்கு தேவனுடைய வார்த்தை சொல்றது போல யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, அப்பொழுது கர்த்தர் மோசேவை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். இதுதான் சரியாக தேவன் இன்று உங்களுக்கும் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிற வார்த்தையாக இருக்கு. நாம செய்ய வேண்டிய விஷயத்தை தேவன் செய்யணும் நம்ம எதிர்பார்க்க கூடாது. செங்கடலானதை தேவன் பிளந்து விட தயாராக இருந்தார். ஆனா பிளப்பதற்கான முதற்படி எடுத்து வைக்க வேண்டியது யார்? மோசே. மோசே தேவனிடத்துல கேட்ட பொழுது, தேவனை இந்த இடத்துல நாங்க என்ன செய்ய போறோம், எங்களுக்கு எப்படியான உதவி? தேவன் சொன்னார், நீ செய்ய வேண்டியதை நீ செய். உன் கோலை உயர்த்து. நீ இந்த இடத்துல ஜனங்களை முன்னோக்கி போக சொல்லு. என்னிடத்துல நின்று முறையிடுகிறது இல்லை. நான் உங்களுக்கு சொல்ல இந்த வழியிலே உங்களுடைய விசுவாசத்தை பயன்படுத்துகிறவராய் நீங்க காரியங்களை செய்தா மிக நிச்சயம் பதிலானதை இந்த இடத்தில் பெற்றுக் கொள்வீர்கள். அதான் தேவன் சொன்னது. தேவன் உதவி செய்ய தயாராக இந்த இடத்துல இருக்கிறார். எது நீங்க செய்ய வேண்டிய காரியம், எதுல தேவன் உங்களை முன்னோக்கி போக முடியாது சொல்கிறார், எந்த சூழ்நிலையானது உங்களுடைய வாழ்க்கை மீது தேவன் பதிலா இந்த இடத்துல கொடுக்க நீங்க விரும்புறீங்களோ, அதுல தேவனுடைய திட்டமா அல்லது நீங்க இந்த இடத்துல செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் செய்யப்படாததா இந்த இடத்துக்கு இருக்கிறதா சோதிச்சு பாருங்க மக்களே. என தேவன் விடுதலையாக்க விரும்புகிறார். இந்த நாள் ஆலயத்தில் பல மக்கள் தேவனுடைய விடுதலையானது இந்த இடத்துல பெற்றாங்க.
நீங்களும் அந்த விடுதலையானது இந்த இடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் உங்களுக்கும் அந்த உதவியானது செய்ய முடியும். எந்த செய்வனைகள், எந்த சாபங்கள், எந்த அசுத்தங்கள் உங்க வாழ்க்கையை கட்டினதா இந்த இடத்துல இருக்கிறதோ, தேவன் அந்த கட்டவிழுதலை இந்த இடத்துல உங்களுக்கானதா இந்த இடத்துல கொடுக்க முடியும். அவருக்கு நீங்கள் அனுமதியானது இந்த இடத்துல கொடுத்தார். அவர் உங்க வாழ்க்கையை மாற்ற நீங்க அவருக்கு இந்த இடத்துல கதவானதை திறந்தார். எனவே தேவன் உங்க வாழ்க்கையின் மீது அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படி விசுவாசத்திலே நாம் இங்க இந்த இடத்தில் ஒன்றிணைந்து அவருடைய விடுதலையை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. உங்க பகுதியை நீங்க செய்த பிற்பாடு அவர் பகுதி நிறைவேறும்படி இந்த விடுதலையை நான் உங்கள் மீது அறிக்கையிடுவதற்கு முன்பாக இந்த விசுவாசத்தினுடைய சாட்சியை பாருங்க. தேவன் இவருக்கு செய்தது போல உங்களுக்கும் செய்யும்படியாக பிற்பாடு ஜெபத்திலே நாம் இணைந்திருக்கலாம். தேவனுடைய வல்லமையை உங்க வாழ்க்கையில நாம் அறிக்கையிடும்படி. எனக்குள்ளாக இருக்கிற அந்த வெறுமைத்தன்மை என்னுடைய முகத்திலே தெரிய ஆரம்பிச்சது. எனக்குள்ள ரொம்ப வலியா இருந்துச்சு. நிறைய விதமான வெறுப்புணர்ச்சி, உறவுகளில் எனக்கு ஏற்பட்ட பிரிவு, இது எல்லாமே என்னை மற்றவங்களை கை காட்டி கூப்பிட ஒரு பொண்ணா மாத்துச்சு. எனக்குள்ள இருந்த அந்த வெறுப்புணர்ச்சி, எனக்குள்ளாக இருந்த அந்த பெரிய வலி, நான் தீர்மானிச்சேன் என்னை நான் முழுமையா விபச்சாரத்துல ஈடுபடுத்த போறேன்னு. இந்த உலகத்தினுடைய விபச்சாரத்துல இந்த இடத்துல நான் வந்து மற்றவங்களை கை காட்டி கூப்பிடுற ஒரு பெண்ணா மாறிட்டேன். என்னுடைய நண்பர்களை பயன்படுத்தி இதை நான் செய்வேன். குடிக்க ஆரம்பிச்சேன். போதைப் பொருட்களை பயன்படுத்த ஆரம்பிச்சேன். நான் கெட்ட பழக்கத்துக்காக தான் விபச்சாரம் செய்வேன். அந்த பொருள் பெறுவதற்காக தான் நான் விபச்சாரம் செய்வேன். இங்க நான் 2 விதமான தற்கொலை முயற்சிக்கு என்னை நான் ஈடுபடுத்தினேன். நான் எழுந்த உடனே என்னை வேகமாக அடிச்சுப்பேன். என்னுடைய முகத்திலேயே நான் அடிச்சுப்பேன், இல்லைனா இடிச்சுப்பேன். என்னுடைய முடியை பிடிச்சி நானே இழுத்துப்பேன். சாவறதுக்கு கூட நான் பிரயோஜனம் இல்லைன்னு நினச்சேன். பிசாசு கூட என்னை கண்டிப்பாக விரும்ப மாட்டான், அவனோட என்னை கொண்டு செல்ல. நான் பாத்ரூமில் இருக்கும்போது அழுவேன், தனியாக இருக்கும்போது தான் அழுவேன், விபச்சாரம் செஞ்சுட்டு இருக்கும்போது கண்ணீர் விட்டு அழுவேன். எனக்கு தெரியல, எனக்கு உண்மையாகவே தெரியல அந்த நேரம். அப்போ தான் நான் ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட காலையில் 5 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும். பிற்பாடு நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்கிட்ட இருக்கிற எல்லா சோப்பையும் எடுத்து நான் குளிக்க ஆரம்பித்தேன். நான் நினச்சேன், ரொம்ப அழுக்காக இருக்கேன், அழுக்காக இருக்கிறது போல் உணர்றேன். எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு புழுதியில் நான் போய் படுத்து எந்திரிக்கும்போது அந்த புழுதி உடம்ப விட்டு போகாமல் இருக்கும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் உணர்ந்தேன். ரொம்ப மோசமான விஷயம். நான் அழுக்காக இருக்கிறது போல் உணர்ந்தேன். அந்த நேரமானது யாராச்சும் வந்து என்னை குத்தி கொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நான் நினச்சேன். அப்போ ஒரு நேரம் வந்துச்சு. என்னுடைய முன்னாள் கணவர் விபச்சாரம் செய்கிற இடத்தினுடைய முதலாளியாக இருந்தார். நான் நினச்சேன், அந்த நேரமானது எனக்கு சமாதானம் வரணும், நான் இனிமேலும் பிரச்சனையோடு இருக்க போகிறதில்ல. அந்த நேரம் எனக்கு மோசமாக இருந்துச்சு தவிர சரியாகலை. ஏன்னா அந்த உறவு, முன்னாடி இருந்த அந்த உறவு, நான் அதில் செதைச்சு போயிட்டேன். அவரோடு இருந்த அந்த உறவு, என்னால் யாரையும் அன்பு செய்ய முடியல, என்னால் யாரையும் பார்க்க முடியல, யாரும் என்னை அன்பு செய்யலை. என்னுடைய 26 வயசில் உலகத்தின் வழியில் போயிட்டேன். உலகத்தின் வழியில் போயிட்டு இந்த மாதிரி மாற ஆரம்பித்தேன். இந்த மாதிரி உடல் பயிற்சி செஞ்சு என்னை அழகுபடுத்திக்கிறதுக்காக. இதெல்லாம் எதுக்கு செஞ்சேன்னா, எனக்குள்ளே இருக்கிற அந்த வெறுமையை மறைக்கிறதுக்காக. என்னுடைய உடம்பை நான் ஃபிட்டாக மாற்றிக்கிட்டேன். என்னுடைய அம்மா கேட்டாங்க, என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இப்படிலாம் செய்கிற, என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது நான் அதை சொல்ல விரும்பலை. எனக்குள்ளே இருந்த அந்த வெறுமையை நான் மறைக்க தான் நினச்சேன். அந்த நேரமானது நான் பயன்படுத்தின பொருட்கள் ரொம்ப ஆபத்தான பொருட்கள். நான் ஸ்டெராய்டை பயன்படுத்த ஆரம்பித்தேன். ஏன்னா என் உடம்பை நான் ஃபிட் ஆகிக்கணும்னு நினச்சேன். உங்களுக்காக ஒரு மனுஷன் இங்க இருக்காரு. அவர் உங்ககிட்ட பேச விரும்புறார். என்னுடைய பேர் டானின் மோலின். நான் உடல் பயிற்சியை கற்றுக் கொடுக்குற ஒரு ஆள். இவங்க என்னை அழைச்சாங்க அவங்களுடைய உடலுக்கு நான் உடல் பயிற்சி கொடுக்க. அந்த நேரம் நிறைய இவங்க ஆஸ்ட்ராய்டு எடுக்க ஆரம்பிச்சாங்க, அவங்களுடைய உடலை இன்னும் அதிகமாக ஏற்றுறதுக்காக. அது மட்டும் இல்லை, இவங்க நிறைய விதமான போதைப் பொருட்களோட பயன்படுத்தினாங்க. நான் என்னை கண்ணாடியில் பார்த்து நான் நினச்சிருக்கேன், இது நான் கிடையாது கண்டிப்பாக. விபச்சாரம் என்னை நிரப்பலை, நான் செய்த உடல் பயிற்சி என்னை நிரப்பலை, எதுவுமே என்னை நிரப்பலை.
அதுக்கு பதிலா என்னுடைய யோசனையில எப்பவுமே ஒரு குரல் கேட்டுட்டே இருந்துச்சு. பஸ்ல இருந்து விழுந்துரு, ட்ரெயின்ல இருந்து மேல இறங்கி விழுந்துரு, கீழ இருந்து குதிச்சுரு, உனக்குள்ள சமாதானம் வரும், நீ இறந்துட்டனா. ஏன்னா எனக்குள்ள சமாதானம் இல்ல. ஏன்னா என்னுடைய எண்ணத்துல எப்பொழுதுமே ஒரு இரைச்சலானது கேட்டுட்டே இருந்துச்சு. ஒரு நாள் நான் வெளியில நிக்கும்போது, சிகரெட் புடிச்சுட்டே இருக்கும்போது, ஆண்டவர்கிட்ட சொன்னேன், "ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கைய மாத்துங்க. நீங்க உண்மையாவே என்ன அன்பு செய்றீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கைய மாத்துங்க. எனக்கு ஒரு வாய்ப்ப குடுங்க. என்னுடைய வாழ்க்கைய மாத்துங்க. என்னுடைய கதைய மாத்துங்க." அப்போ அந்த நேரம் ஏறக்குறைய 10 வருஷமா நான் ஆண்டவர்கிட்ட பேசவே இல்ல. நான் ஆண்டவர்கிட்ட பேசவே விரும்பல. ஏன்னா நான் ஆண்டவர் மேல தப்பு சொல்லணும்னு விரும்பல. நான் நம்புறேன், நான் பண்ண ஜெபத்த ஆண்டவர் கேட்டாரு. நான் அந்த நேரம் செஞ்ச ஜெபத்த தேவன் கேட்டிருக்காரு. எனக்கு உடற்பயிற்சி சொல்லிக் குடுத்த அந்த டேனியல் கொஞ்ச நாளா காணாம போயிட்டாரு. கொஞ்ச நாட்கள் பிற்பாடு நான் திரும்பியும் அவர பார்த்தேன். அவர் வித்தியாசமா இருந்தாரு. அவர் உண்மையாவே வித்தியாசமா தெரிஞ்சாரு. அப்ப அவர் என்கிட்ட வந்து சொன்னாரு, "ஆலயத்துல கெட்ட பழக்கங்களை விடுவதற்கான கூட்டங்கள நான் கலந்துக்கிட்டேன்" அப்டின்னாரு. அப்போ எனக்கு ஆர்வம் வந்தது. நானும் போய் அந்த கூட்டத்துல கலந்துக்கணும் அப்டின்னு. நான் வெளியே வந்து போதையிலிருந்து, கெட்ட பழக்கங்களிலிருந்து, இல்ல சகவாசங்களிலிருந்து, இல்ல ஆசைகள்லிருந்து ஜெயிச்சவங்கள நான் பார்த்தேன். ஆனா, சந்தேகங்கள்லிருந்து ஜெயிச்சவங்கள நான் பார்க்கல. ஏன்னா, எனக்குள்ள இருந்த சந்தேகம் என்னுடைய உணர்ச்சிக்குள்ள இருக்கிற சந்தேகமா இருந்துச்சு. அதனால நான் பார்க்கல. உதாரணமா பாஸ்டர் வந்து எனக்கு ஜெபிச்சு என்ன விடுதலை செய்யும்போது நான் நம்பினேன். விடுதலை ஆகிட்டேன். ஆனா, அடுத்த வெள்ளிக்கிழமை கூட்டத்துல நான் கலந்து கொள்ளும்போது, என்னுடைய உடம்புல ஏதாச்சும் வித்தியாசமா நடந்துடுச்சுன்னா, உடனே எனக்கு சந்தேகம் வரும். நான் இன்னும் முழுமையா விடுதலை ஆகலன்னு. அப்படி ஒரு சந்தேகம் என்னால ஜெயிக்க முடியல. உண்மையாகவே அந்த சந்தேகத்த என்னால ஜெயிக்க முடியல. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மறுபடியும் பிசாசு என்னுடைய வாழ்க்கைய அழிக்க பார்த்தான். நெறைய வாட்டி நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 5 தடவ நான் தண்ணீர் ஞானஸ்தானத்த எடுத்திருக்கேன். இந்த மாரி ஞானஸ்தானம் எடுத்தா, என்னுடைய பிரச்சனையிலிருந்தோ, என்னுடைய சந்தேகத்திலிருந்தோ ஜெயிக்க முடியும்னு நெனச்சேன். இதுதான் நான் நெனச்சேன். இந்த பிரச்சனையிலிருந்து நான் ஜெயிக்க முடியும்னு நெனச்சேன். என்னால கட்டுப்படுத்த முடியாத அந்த உணர்ச்சியிலிருந்து ஜெயிச்சேன். ஏன் இந்த சந்தேகம் எனக்குள்ளாக தொடர்ந்து அதிகமா இருந்துச்சு? முன்பு நான் ஆலயத்துல இருக்கும்பொழுது போதகருடைய மகளா இருந்தேன். நான் அந்த இடத்திலிருந்து எல்லாமே உணர்ச்சியால தான் நடக்கணும்னு நெனச்சுக்கிட்டேன். நான் ஆண்டவர உணர்றேன். இங்க உணர்றேன். நான் பரிசுத்தாவிய உணர்றேன். ஏன் நான் பரிசுத்தாவிய உணர்ந்தேனா? ஏன்னா நான் உணர்ச்சியில இருந்தேன். ஆனா பரிசுத்தாவிக்கும் உணர்ச்சிக்கும் சம்மந்தமே கிடையாது. பரிசுத்தாவி வந்து உறுதியானவர். அதனால தான் என்னுடைய விடுதலை ரொம்ப காலதாமதமாச்சு. நான் கொஞ்ச நேரம் விடுதலையான மாரி உணருவேன். திரும்பியும் சந்தேகம் வரும். பிசாசுக்குள்ள போன மாரி இருக்கும். திரும்பி வந்து யாராவது வந்து என்கிட்ட பேசுவாங்க. இது எத்தன தடவ நடந்துச்சு தெரியுமா? போதகர் வந்து பேசியிருக்காரு. போதகர் மனைவி வந்து பேசியிருக்காங்க. அவங்க ஏன் என்கிட்ட வந்து பேசுறாங்க? ஏன்னா எனக்கு அவங்க உதவி செய்யணும்னு நெனைக்கிறாங்க. என்கிட்ட போதகர் 1 மணி நேரம் பேசினா கூட எனக்கு அது உதவி செய்த மாரி இருக்காது. ஏன்னா, இன்னும் அந்த உணர்ச்சியானது எனக்குள்ள இருந்தது. நான் அந்த நேரம் கெட்ட பழக்கத்துக்கு அடிமையா இல்ல. நான் விபச்சாரம் செய்யல. இல்ல எல்லாத்தையுமே நிறுத்திட்டேன் நானு. இருந்தாலும் எனக்குள்ள அந்த சந்தேகம் இருந்துச்சு. எப்போ இது மாற ஆரம்பிச்சது? நான் எப்போ தீர்மானம் எடுத்தனோ இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில கலந்து கொள்ள, பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொள்ள நான் ஒரு தியாகம் செஞ்சேன். நான் என்னுடைய எல்லாத்தோட நான் பீடத்தின் மேல ஏறினேன். நான் பீடத்து மேல ஏறினதுக்கு அப்புறம் சொன்னேன், "ஆண்டவரே இதுக்கு மேல நான் சந்தேகப்பட மாட்டேன். நான் பீடத்து மேல ஏறியிருக்கேன். என்னுடைய தியாகத்த செஞ்சிருக்கேன். நான் பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொள்ள. நான் இனிமே சந்தேகப்பட மாட்டேன்." நான் பீடத்தின் மேல ஏறின தியாகம் செய்ய உண்மையான தியாகம். நான் ஆண்டவர்கிட்ட இப்படி சொன்னேன். "ஒண்ணு என்ன விடுதலையாக்குங்க. இல்லன்னா என்ன உலகத்துக்கு கொடுத்துடுங்க. நான் இனிமேல் உணர மாட்டேன். உணர்ச்சி வசம் மூலமா உங்கள தேட மாட்டேன். எனக்கு பரிசுத்த ஆவி வேணும். இனிமேலும் நான் ஆலயத்துல உட்காந்துட்டு போற ஒரு நபரா நான் இருக்க மாட்டேன்." அந்த நேரமானது கடைசியான நேரமா இருந்தது. பிசாசு என்னுடைய எண்ணத்த திருட முடியல. ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய தலையின் மீதாக கரங்களை வைத்து பரிசுத்த ஆவிய அறிக்கையிடும்பொழுது நான் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டேன். அந்த நேரமானது நான் எதையும் உணரல. அதான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டது. தேவனே, உங்கள நான் உணர்ச்சியோட தேட மாட்டேன். உம்முடைய பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ள எனக்கு உறுதி தேவை. அவருடைய கரங்களை என்னுடைய தலையின் மீதாக வைக்கும்போது நான் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டேன். ஆலயத்திற்கு வருவதற்கு முன்பாக பரிசுத்த ஆவி இருக்கின்ற அந்த உறுதி நான் கொண்டு வந்த உறுதியாய் இருந்தது.
அது தேவனால கொண்டு வந்த உறுதி கிடையாது. அதுதான் எனக்கு வித்தியாசமா நடந்தது. என்னுடைய தலையின் மீதாக கரங்களை வைத்து அறிக்கையிட்டு நான் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளும்போது எனக்குள்ளாக தீர்மானம், முடிவு, பலன். தேவனால கொடுக்கப்பட்ட ஒரு உறுதி. இந்த உறுதி நானே கொண்டு வந்ததில்ல. தேவன் எனக்காக கொடுத்த உறுதி. நான் கிட்டத்தட்ட 3 வருஷமா இந்த ஆலயத்துல இருந்தேன். எனக்குள்ளாக எப்போ பரிசுத்தாவி வரப்பட்டதோ, நான் உணர்ச்சியில பரிசுத்தாவி தேடாம எப்போ விசுவாசத்துல தேடி பெற்றுக்கொண்டேனோ, அப்போ எல்லாமே கட்டப்பட்டுச்சு. என்னுடைய சிந்தனையில சமாதானம் உண்டாச்சு. எனக்குள்ளாக இனிமேலும் எந்த விதமான மக்களை எதிர்த்து பிரச்சனை இருக்காது. வெறுப்புணர்ச்சி கிடையாது. இனிமேலும் அந்த வெறுமையானது எனக்கு கிடையாது. எல்லா கூட்டத்திலுமே நான் கலந்து கொண்டேன். இன்னைக்கு நாங்கள் இருவரும் திருமணம் பண்ணியிருக்கோம். நாங்கள் இருவரும் சந்தோஷமா இருக்கோம். மிக முக்கியமாக தேவனோடு இருக்கக்கூடிய உறவில் மிக பலனா இருக்கிறா. எங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு. ஒரு தாயா இருக்காங்க, உண்மையான ஒரு தாயா, தன்னுடைய குழந்தைய பார்த்துக்கிற ஒரு தாயா. எல்லாத்துக்கும் மேல நன்றி, எங்களுடைய மகள் கூட பீடத்து மேல இருக்கா. நாங்க வணங்குற அதே தேவனை அவளும் வணங்கி கொண்டு இருக்கா. நீ ரொம்ப அற்புதமான ஒரு தாய் என்னுடைய மகளுக்கு, அற்புதமான மனைவி கூட. நான் உன்னை இன்னும் அதிகமா நேசிக்கிறேன். நான் கூட உங்களை அன்பு செய்றேன். நான் உங்களுடைய வாழ்க்கைக்காக தேவனிடத்துல நன்றி செலுத்துறேன். எதெல்லாம் தவறா இருக்கோ அதெல்லாம் தேவனால சரியாக்கப்படும். முன்னாடி இருந்தேன்னா இனிமேலும் அது நான் இல்ல. முன்னாடி இருந்த பெண்ணுக்கு என்ன ஆச்சு தெரியுமா? உலக ரீதியான வாழ்க்கையை விட்டு அவ மரித்து போனா. பின் இறக்கப்பட்ட ஒரு பெண். இப்ப இருக்கிற அந்த பெண் ஒரு புதிதான பெண். நான் உலகத்துக்கு இறந்த தேவனால் திரும்பியும் பிறக்கப்பட்டேன். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். எங்கள் ஆண்டவராகின் இயேசுவே, என் தேவாவியானவரே, மிக சரியாக ஆலயத்தின் கூட்டத்திலே நாங்கள் மக்களுக்கு இந்த இடத்தில் விடுதலையை அறிக்கிட்ட அதே விசுவாசத்தில் என் கரங்களை தேவனுடைய அதிகாரத்தோடும் இந்த மக்களை நோக்கி இந்த இடத்தில் உயர்த்துகிறேன். யாரெல்லாம் இந்த இடத்தில் பிரச்சனைகளிலே மூழ்கினவராய் இந்த இடத்தில் இருக்கிறாரோ, யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கை நிலை மாற்றம் அடைய இன்னும் இந்த இடத்தில் வழி தெரியாதவராய் இந்த இடத்தில் இருக்கிறாரா, திருமணங்களுக்குள்ளாக தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளாக இரவு நேரங்களில் தூங்க முடியாதவராய், தீர்க்கப்பட முடியாத வியாதிகளாய், என் தேவனே, யாரெல்லாம் இப்படியான பிரச்சனைகள், மேலும் இந்த குறிப்பிடாத பிரச்சனைகளில் கூட கடந்து போய் கொண்டிருக்கிறவராய் இருக்கிறாரோ, இவருடைய தலை தொடங்கி பாதம் வரை எல்லா அசுத்தங்களை எரிக்க உம்முடைய அதிகாரத்திலே கட்டளிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே எரிந்து போ சுத்தமே. இந்த மக்களுடைய வாழ்க்கையோ, குடும்பமோ, வீடோ, இவருடைய திருமணமோ உனக்கு இந்த இடம் இல்லை. இந்த நபருடைய வழிகளில் இப்போதே உன் எல்லா அழுக்கான மூட்டைகள் இந்த எடுத்துக்கொள். உன்னுடைய பாவங்கள், தவறுகள் எல்லாவற்றையும் இந்த எடுத்துக்கொள். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கட்டளிடுகிறேன். என் தேவனே, இது உங்களுடைய பலனான கைகளில் இவர் வாழ்க்கையானது இந்த வழி நடத்தப்பட சொல். நீர் மோசேவுக்கு சொன்னீர், என்னிடத்தில் முறையிடுகிறதென ஜனங்களை முன்னோக்கி போக சொல். நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை நாங்கள் செய்ய முடியாது. இப்பொழுதே இவருடைய கால்கள் பலனடையட்டும், இவருடைய கைகள் பலப்படுத்தப்படட்டும், இவருடைய சிந்தனை இந்த தெளிவடையட்டும். இவர் யோசிக்கக்கூடிய அந்த யோசனை உங்களுடைய யோசனை எடுத்து மாறட்டும். அதனாலே நீர் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிற எல்லாமே உங்களுடைய மகிமையானது வெளிப்படும்படி நாங்கள் செய்வோம். அதன் மூலமாய் சிறந்த சாட்சிகளை இங்கு உம்முடைய பெயரை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் பெறுவோம். இந்த நபர் மீது இந்த விடுதலையை, இந்த குணமாக்கலை, ஆசீர்வாதத்தை கட்டளிடுகிறேன். எங்கள் தேவனும் சர்வ வல்லவருமாய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயராக உதவி செய்வீராக, வழி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இவர் வாழ்க்கையின் மீது உன் திட்டம் நிஜமாக்கப்பட செய்தேன். இயேசுவின் பெயரால் ஆமென். ஆமென். இதே விசுவாசத்தில் எங்களோடு இணைந்திருங்கள் மக்களே. தேவன் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபங்களை, எல்லா அசுத்தங்களை, எல்லா இருளை இந்த இடத்துல கட்டுகிறவராக இருக்கிறார். குறிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய சர்வ வல்லமையான கரத்தில் நீங்கள் உங்க வாழ்க்கையினுடைய பதிலை இந்த இடத்தில் பெற்றுக்கொள்ள விசுவாசத்தில் எங்களோட இணைந்திருங்க. என யார் தேவனை முதலாவது வைத்திருக்கிறீர்களோ அவரோடு நீங்கள் அவருடைய வல்லமையினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவும், உண்மை தன்மையான தசமபாகக்காரருடைய அபிஷேகம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை செய்ய போகிறோம். என இந்த வருடத்தினுடைய 2ஆம் ஞாயிற்றுக்கிழமையின் முதல் விசுவாசத்திலே, இந்த 2ஆம் மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையை நாம் இந்த இடத்தில் இணைந்தவராக இருப்போம். தேவன் உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை வழி நடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் பெயராலே